NCERT syllabus 9th standard chapter 8 quadrilateralsல exercise 8.2ல 7th sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா ABC is a triangle right angled at C. அதாவது ABCன்ற ஒரு triangle இருக்கு. அது எந்த இடத்துல ரைட் ஆங்கிளா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா Cல ரைட் ஆங்கிள்டா இருக்குது. அதே மாதிரி a line through the midpoint M of hypotenuse AB. ஹைபாட்னஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஹைபாட்னஸ்ன்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா எம்ன்றது மிட் பாயிண்ட், இது கொஸ்டின்லேயே கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த ஹைபாட்னஸில் எம்ன்ற மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஏசிக்கு ஒரு லைன் வரைகிறோம். ஸோ விச் மீன்ஸ் ஹைபாட்னஸ் ஏபி. இந்த ஏபின்ற ஹைபாட்னஸில் எம்ன்ற பாயிண்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வரைகிறோம். parallel to BC intersects AC at D. இந்த எம்மிலிருந்து வரையக்கூடிய இந்த லைன் பார்த்தீங்கன்னா எதுக்கு பேரலாக இருக்குதுன்னா பிசின்ற இந்த லைனுக்கு பேரலாக இருக்குது. அதே மாதிரி ஏசின்ற லைனை டின்ற பாயிண்டில் மீட் பண்ணுது. இதுதான் கொஸ்டினில் டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற விதம். ஸோ என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. டின்றது ஏசியோடைய மிட் பாயிண்ட். இது ஃபஸ்ட்டு ப்ரூஃப். செகண்ட் பார்த்தீங்கன்னா MD is perpendicular to AC. MD AC. ஸோ இது இப்படி இருக்குது, இது எப்படி ஹாரிசான்டல் வெர்டிக்கலாக இருக்கிறதுனால இது பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎம் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. சிஎம்ன்றது பார்த்தீங்கன்னா இங்கே, ஸோ நம்ம ஒரு கனெக்டிவிட்டி லைன் மாதிரி போடுவோம். ஸோ சிஎம் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இது ரெண்டுமே ஈக்குவல். அதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபிக்கு பாதியாக இருக்குது. ஸோ இந்த 3 கொஸ்டினையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கொஸ்டினை வச்சு நீங்களே வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டின்றது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொத்த ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறீங்க. ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ எழுதியாச்சுங்களா. எம்ன்றது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபியோடைய மிட் பாயிண்ட். ஸோ எம் இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி அண்ட் எம்டி இஸ் பேரலல் டு பிசி. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம வரையக்கூடிய ஒரு லைன் அது தேர்ட் சைடை போய் தொடும்போது பேரலாக இருக்குது. அதே மாதிரி தேர்ட் சைடை போய் தொடும்போது அது மிட் பாயிண்டில் தான் தொடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் தியரமுடைய கான்வர்ஸ். ஸோ அப்போது டின்றது நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஏசியோடைய மிட் பாயிண்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன ப்ரூவ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எம்டின்றது ஏசிக்கு பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே பேரலல் கான்செப்டை தான் எடுக்கிறோம். ஸோ டிஎம் இஸ் பேரலல் டு சிபி அந்த கான்செப்டை எடுத்துக்கிறோம். ஏசி இஸ் அ டிரான்ஸ்வர்சல் லைன். அதாவது இது ரெண்டும் நம்ம பேரலல் லைனுன்னு சொல்லும்போது பேரலல் லைனை கிராஸ் பண்ணி போகக்கூடிய இந்த லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிரான்ஸ்வர்சல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேரலல் லைன் இருக்குது, அதை கட் பண்ணி போகக்கூடிய லைன் எல்லாமே என்னன்னு தான் நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்சல் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்போது டிரான்ஸ்வர்சல்னு சொல்லியாச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இது பேரலல் லைனு, இந்த பேரலல் லைனை தொடக்கூடிய இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் இருக்கிறதுனால இந்த 2 ஆங்கிளும் என்னவா மாறிடும்னு பார்த்தீங்கன்னா கோ இன்டீரியர் ஆங்கிள். ஸோ அப்போது கோ இன்டீரியர் ஆங்கிள்னால் என்ன அர்த்தம்? இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? எம்டிசி அப்படின்ற இந்த ஆங்கிளையும் டிசிபி. ஸோ டிசிபி உங்களுக்கு ஆங்கிள் சியில் இருக்கணும், டியில் இருக்கணும். அதை தாண்டி நீங்கள் இந்த லைனை எப்படி வேணாலும் நீங்கள் முன்ன பின்னன்னு சொல்லிட்டு அந்த ஆல்ஃபபெட்ஸை மாற்றிக்கலாம். ஸோ கோ இன்டீரியர் ஆங்கிள் கான்செப்ட் படி 180 டிகிரின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்ச ஆங்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசிபி. ஸோ டிசிபின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிசிபி. ஏன்னா கொஸ்டின்லேயே சியில் 90 டிகிரி இருக்குதுன்றதுனால இந்த வேல்யூக்கு பதிலாக நம்ம 90 டிகிரின்னு சேர்த்துக்கலாம். which is equal to 180. அப்போ ப்ளஸ் 90 அடுத்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 90. 180ல் 90 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 90. ஸோ அப்போது எம்டிசி உடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? 90 டிகிரி டின்ற ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்குது. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கான்செப்ட் இது 90 டிகிரின்னு சொல்லியாச்சா. ஸோ கொஸ்டினில் எப்படி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க? MD is perpendicular to AC. ஸோ டியில் 90 டிகிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்து போட்டாச்சு. ஸோ தேர்டு ப்ரூஃப் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா சிஎம் எம்ஏ இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் ஏபி. நான் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்ன்றதுனால ஒரு கனெக்டிவிட்டி லைன் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ அதை தான் இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் எம்சி எழுதியாச்சுங்களா. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் ஏஎம்டி. ஏஎம்டின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். அதாவது மெயின் ட்ரையாங்கிளை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு
ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் அண்ட் இந்த ட்ரையாங்கிள் தட் இஸ் சிஎம்டி ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடியும் சிடியும் சமம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன், அதாவது இந்த லைனில் டீன்றது மிட் பாயிண்ட், இதை தான் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் ஃபஸ்ட்டு ப்ரூஃப்லேயும். ஸோ மிட் பாயிண்ட்டுன்றதுனால இந்த அளவும் சமம். ஸோ அதை தான் இந்த இடத்துல எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு சிடி. ரீசன் என்ன? டீன்றது மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு ஏசி. அதே மாதிரியே இந்த இடத்துல டியில் 90 டிகிரி இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல டியில் 90 டிகிரி இருக்குது. ஸோ ஆங்கிள் பேசிஸாக சொல்லும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ன்ற ஆங்கிளும் சிடிஎம்ன்ற ஆங்கிளும் ஈக்குவல். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு காமன் சைடு இருக்குது. என்ன காமன் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் டிஎம் இருக்குது, இங்கேயும் டிஎம் இருக்குது. ஸோ அப்போது இங்கே சைடு, இது ஒரு ஆங்கிள், இது ஒரு சைடு. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குருவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடு ஆங்கிள் சைடு க்ரைட்டீரியன் படி. அப்போ சைடு ஆங்கிள் சைடு க்ரைட்டீரியன் படி இது ரெண்டும் கான்குருவெண்ட்டுன்னும் போது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது மூணாவது சைடு என்ன இருக்குது? ஏஎம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ ஏஎம் இஸ் ஈக்குவல் டு சிஎம் எப்படி? பை கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்குருவெண்ட் ட்ரையாங்கிள். அதுதான் ஷார்ட்டாக சிபிசிடின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதியிருக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் ஏஎம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தெரியும், மெயின் டயக்ராமில் ஏஎம்ன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபியோடைய பாதி. ஏன்னா எம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட், இது கொஸ்டின்லேயே கிவன். ஸோ அந்த கான்செப்டை நம்ம இங்கே இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்ன்றது ஹாஃப் ஆஃப் ஏபி. ரீசன் என்ன? எம்ன்றது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ இப்போது இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? ஏஎம்ன்றது சிஎம்க்கு ஈக்குவல். ஸோ அப்போ தேர்ஃபோர் சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஏஎம். அந்த ஏஎம்முடைய கண்டினியூவேஷனை இங்கே அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ ஹாஃப் ஆஃப் ஏபி. ஸோ 3 ப்ரூஃப் தான், ஆனால் ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா டயக்ராமை வச்சு அப்படியே சொல்லிடலாம். இது மிட் பாயிண்ட்டாகவும் பேரலாகவும் இருக்கிறதுனால கான்வர்ஸ் மிட் பாயிண்ட் தியரம் படி டின்றது மிட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஓவர். செகண்ட் ப்ரூஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பேரலல் கான்செப்டை தான் எடுத்துக்கிறோம். ஸோ பேரலல் டிரான்ஸ்வர்சல் ஒரு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி. அதில் நமக்கு தெரிஞ்ச ஆங்கிளை மட்டும் சப்ஸ்டியூஷன் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இன்னொரு ஆங்கிள் 90 டிகிரின்னு வந்து பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு லைனை மட்டும் நம்ம இந்த இடத்துல வரைஞ்சிடணும். வரைஞ்சிட்டு இந்த ட்ரையாங்கிள் அந்த ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு ஸோ சைடு ஆங்கிள் சைடுன்ற கான்செப்டை யூஸ் பண்ணிவிட்டு க்ரைட்டீரியனை யூஸ் பண்ணிவிட்டு கான்குருவெண்ட்டுன்னு சொல்லிட்டு தேர்ட் சைடும் ஈக்குவல்னு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா தேவையான 3 ப்ரூஃபையும் நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.